ஒயிட்டி ஃபேன்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி என்னோடய சாம்பார் தூள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எனக்கு டேஸ்ட்டாக அரைக்கிறேன்னு தான் நான் நினைக்கிறேன். எங்கள் மாமியார், எங்கள் அம்மா அவங்களாம் அரைச்சி கொடுத்துட்ருந்தாங்க. நான் இப்போல்லாம் அவங்கக்கிட்ட அரைச்சி வாங்குறதில்ல. அவங்களுக்கும் வயசாயிடுச்சு. அவங்க கம்ப்ளீட் க்ளீனாக பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்களுக்கும் பார்வை கோளாறு, சுகர் பேஷண்ட்ஸு அவங்களுக்கும் முடியாதவங்க தானே. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம அரைச்சி வாங்கும்போது ஏதாவது நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஹேரு, இந்த குச்சி, டஸ்ட்டு இதெல்லாம் கூட அந்த மல்லியில் இருக்க குச்சிக்கோல் இதெல்லாம் கூட அவங்க சரியாக க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டு, "என்ன இப்படி இருக்குது? இப்படியே போட்டிருக்கீங்க?" அப்படின்னா, "என் கண்ணுக்கு அவ்வளோதான்ப்பா தெரிஞ்சிச்சு" அப்படின்னுவாங்க. ஸோ அவங்க மேலே தப்பு கிடையாது. அவங்களுக்கு வயசாயிருச்சு. ஸோ அவங்கக்கிட்ட இனிமேல் வேலை வாங்காமல் நம்மளோட வேலைகளை முடிஞ்ச வரைக்கும் நம்ம கற்றுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஹவுஸ் ஒய்ஃபுங்க எத்தனை பேர் அவங்க செல்ஃபாக சாம்பார் தூள் அரைக்கிறீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சாம்பார் தூளில் அந்த மிளகா காம்பு இருக்கு இல்லைங்களா, அது சேர்த்தே சில பேர் அரைக்கிறாங்க. ஏன்னா அதில் தான் டேஸ்ட்டுங்கிறாங்க. அதில் என்ன டேஸ்ட் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரிலங்க. கண்டிப்பாக அதில் டேஸ்ட்டே கிடையாது. நான் செக் பண்ணிட்டேன். அதில் காரமும் இல்லை, ஸ்மெல்லும் கிடையாது. ஏதோ குப்பையை அந்த சாம்பார் தூளில் சேர்த்து அரைக்கிற மாதிரி என்னோடய ஃபீல். தயவுசெய்து நீங்கள் சேர்த்து அரைச்சிடாதீங்க. தேங்க்யூ.